நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜனவரி 8 இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். புதுச்சேரி அரசானது புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்காக அங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குடும்ப அட்டை இருந்தால் ரூபாய் 200 பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காதி மற்றும் கிராமப்புற தொழில்துறை ஆணையமானது காதி இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மின் வர்த்தக தளமான இகார்ட் இந்தியா இங்க பாருங்க ecardindia.com என்ற தளத்தை ஆரம்பித்துள்ளது. எந்த நிறுவனம், எந்த தொழில்துறை பார்த்துக்கோங்க, காதி. இகார்ட் இந்தியா காதி. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பாட்டியாலாவில் உள்ள வடக்கு மண்டல கலாச்சார மையம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் நிறுவனம் ஆகியவை இணைந்து ஜம்மு காஷ்மீர் தேசிய நாட்டுப்புற நடன திருவிழாவை நடத்தின. ஸோ இது உங்களுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் ரூபாய் 200 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு 2500 கொடுக்குறாங்க, அங்கே புதுச்சேரியில் ரூபாய் 200 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எந்த தொழில்துறை ஆணையம் ecardindia.com அப்படின்ற அந்த வெப்சைட்டை வெளியிட்டது அப்படின்றத கேட்கலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு செய்திகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காவிரியின் நீர்ப்பாசன அமைப்பை நவீனப்படுத்துதல். காவிரியின் நீர்ப்பாசன அமைப்பை நவீனப்படுத்துதல் மற்றும் மீட்டெடுத்தல். இதை எங்க அப்படின்னு பாருங்க, தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநில அரசானது காவிரி துணை ஆற்று படுகையின் நீர்ப்பாசன அமைப்பை நவீனப்படுத்துதல் மற்றும் மீட்டெடுத்தல். இதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னா, ரூபாய் 350 கோடி மதிப்பிலான பணியை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளது. ஓகேவா? இது பின்வருவனவற்றை உள்ளடக்கியது. எது உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 350 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா? இது உங்களுக்கு எந்தெந்த ஊருக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தின் பூதலூர் மற்றும் திருவையாறு, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நந்தன் கால்வாயை வலுப்படுத்துதல், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணை மற்றும் காலிங்கராயன் அணைகள் அதாவது கலிங்கராயன் அணைகளுக்கு இடையே 7 தடுப்பணைகளை கட்டமைத்தல். இது பார்த்தீங்கன்னா 69 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதாவது 69 கிலோமீட்டர் தூரத்திற்கு பவானி ஆறு மற்றும் அதன் துணையாற்று பகுதிகளில் பல்வேறு இடங்களில் 7 தடுப்பணைகள் கட்டமைக்கப்பட உள்ளன. ஓகேவா? மொத்தம் 350 கோடி காவிரி நீர்ப்பாசன அமைப்பை நவீனப்படுத்துறதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா 69 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னா எவ்வளவு தூரம் பார்த்துக்கோங்க. 69 கிலோமீட்டர் தூரத்துக்கு 7 தடுப்பணைகளை கட்டமைக்கப்பட உள்ளன. ஓகேவா? இங்க முன்மொழியப்பட்டிருக்கு இல்லையா? இந்த செயற்கை நீரேற்று அமைப்புகள் சத்தியமங்கலம், டிஎன் பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அந்தியூர் ஆகிய பகுதிகளில் கட்டமைக்கப்பட உள்ளன. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேசிய செய்திகள். இதுல மாநிலங்களவை குறைந்த எண்ணிக்கையிலான அமர்வுகள் என்னன்னு பார்ப்போம். மாநிலங்களவையில் எந்த ஒரு ஆண்டிலும் இல்லாத அளவாக 2020ஆம் ஆண்டில் மிக குறைவாக அல்லது 33 நாட்களில் மட்டுமே அவை நடவடிக்கைகள் நடைபெற்றுள்ளன. ஓகேவா? எந்த வருஷமும் இல்லாம 2020ல தான் மிக குறைந்த எண்ணிக்கையிலான அமர்வுகள் நடைபெற்றிருக்குது. 33 நாட்கள் தான் நடந்திருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மழைக்கால கூட்டத்தொடர் ஆகிய நாடாளுமன்றத்தின் இரு தொடர்களின் அமர்வுகளும் COVID-19 நோய் தொற்றின் காரணமாக குறைக்கப்பட்டன. 31 அமர்வுகள் என திட்டமிடப்பட்டிருந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் 23 அமர்வாக குறைக்கப்பட்டது. 33ஆ இருந்தது, 23ஆ குறைச்சிருக்காங்க இந்த COVID-19னால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதை போன்று மழைக்கால கூட்டத்தொடரானது கடுமையான கட்டுப்பாடுகளின் காரணமாக 18 அமர்வுகள் மட்டுமே என திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் 10 அமர்வுகள் மட்டுமே நடத்தப்பட முடிந்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டில் 50 நாட்களுக்கும் குறைவாக மேலவை நடவடிக்கைகள் நடைபெற்றது இதுவரை 3 முறை மட்டுமே. எப்பப்போன்னு பார்த்துக்கணும். 1999ஆம் ஆண்டில் 48 நாட்களும், 2004ஆம் ஆண்டு 46 நாட்கள், 2008ஆம் ஆண்டு 46 நாட்கள். ஓகேவா? எல்லாம் ஈவன் நம்பர்ஸ். 2004, 2008, 1999. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு 2020ல தான் உங்களுக்கு 50க்கும் கம்மியான அமர்வுகள் நடந்திருக்கு. நமக்கு எவ்வளவு அமர்வுகள் நடந்திருக்குன்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 23 அமர்வுகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
பட்ஜெட் கூட்டத்தொடர் 23. இங்க வந்து மழைக்கால கூட்டத்தொடர் வந்து 10. மொத்தம் 33 அமர்வுகள். எல்லாத்த விட கம்மி 2020ல தான் நடந்திருக்கு. இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அ 1999ல வந்து 48 நாட்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2004ல வந்து 46 நாட்கள். 2008ல பார்த்தீங்கன்னா 46 நாட்கள். ஓகேவா? ஸோ மாநிலங்களவையின் செயல்திறனானது 82.7% இருந்தது. இது கடந்த 11 ஆண்டுகளில் மிக அதிக வருடாந்திர செயல்திறன் ஆகும். ஓகேவா? ஸோ என்னதான் கூட்டத்தொடர்கள் வந்து கம்மியா இருந்தாலும், அதனுடைய மாநிலத்தின் செயல்திறன் வந்து 82.7% இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கீடு சொல்றாங்க. அதாவது சர்வே எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது 12 மசோதாக்களையும், மழைக்கால கூட்டத்தொடரின் போது 27 மசோதாக்களையும் சேர்த்து 2020ஆம் ஆண்டில் மாநிலங்களவையில் மொத்தம் 39 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அ எப்படின்னா, குரூப் 1ல வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணது தான் நெறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. எக்ஸ்பெக்டட்ன்னு சொல்ல முடியாது. அ நம்ப வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல படிப்போம் இல்லையா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கும்போதே, நம்ப வந்து இது வேண்டாம், இதுதான் முக்கியம் அப்படின்ற மாரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல பார்த்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருப்போம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ்ல 1 ஆர் 2 கொஸ்டின்ஸாவது வந்துரும். ஆனா, இந்த டைம் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸே வரல. அதுக்கு பதிலா என்ன கேட்டிருந்தாங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்னு நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்றதுனால, எல்லாத்தையுமே நம்ம கோ த்ரூ பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ரிப்போர்ட்டு. Only 10% of the bill have been referred to a committee in the 17th Lok Sabha so far, much lower than the last 3 terms according to PRS legislative research. இங்க பாருங்க. மொத்தம் வந்து ஒ குறைவானது 10% தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. 17த் லோக்சபால. ஓகேவா? ஸோ இது வந்து சர்வேல தெரிய வந்திருக்கு. 14த்ல வந்து 60% இருந்திருக்கு. 15த்ல 71%, 16த்ல 27%, 17த்ல உங்களுக்கு 10%. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்ப்போம். சரி. இப்ப பார்த்தீங்கன்னா, உலகின் நீளமான ரயில் நிலைய நடைமேடை. நடைமேடை இருக்கு இல்லையா? நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல. அதுல உலகிலேயே மிக நீளமான ரயில் மேடை என்ன அப்டின்னா, 1400 மீட்டர் நீளம் மற்றும் 10 மீட்டர் அகலத்துடன் உலகின் மிக நீளமான ரயில்வே நிலைய நடைமேடை கர்நாடகா. எங்கன்னா, கர்நாடகா ஹூப்ளி ரயில் நிலையத்தின் அதாவது ரயில் நிலையத்தில் ஓகேவா? சாரிங்க மிஸ்டேக் இருக்கு. அமைக்கப்பட்ட உள்ளது. ஓகே. ஸோ தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் ஹூப்ளி ஆகும். ஓகேவா? தென்மேற்கு ரயில்வேயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னா ஹூப்ளி. அங்க தான் என்ன பண்றாங்கன்னா, 1400 மீட்டர் நீளம், 10 மீட்டர் அகலம் கொண்ட உலகின் மிக நீளமான ரயில்வே நிலையம் அமைக்கப்பட உள்ளது. தற்போது செயல்பாட்டில் உள்ள மிக நீண்ட ரயில்வே நடைமேடையை கொண்டு கொண்டு இருப்பது 1366 மீட்டர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் ரயில்வே நிலையமாகும். ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1366 மீட்டர். 1366 மீட்டர் உத்தரப்பிரதேசத்துல இருக்குது, கோரக்பூர்ல. ஆனா, அத விட அதிகமா என்ன பண்றாங்க? 1400 மீட்டர். ஓகேவா? ஸோ மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு 34 மீட்டர்ஸ் அதிகமா எங்க கட்டுறாங்க? ஹூப்ளில கட்டுறாங்க. இதில் 2வது இடத்துல எது இருக்குன்னா, கேரளாவுல உள்ள கொல்லம் ரயில் நிலையம் இருக்கு. இதனுடைய அ இது பார்த்தீங்க அப்டின்னா, நீளம் 1180 மீட்டர். ஓகேவா? ஸோ இது உங்களுடைய இன்ஃபர்மேஷன்க்காக. கோரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இன் உத்தரப்பிரதேஷ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஹூப்ளி. அத தாண்டி ஹூப்ளி வந்து 1400 மீட்டர்ஸ் கட்ட போறாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தாதா சாஹிப் பால்கே தென்னக விருதுகள் 2020 விருதுகளும் பார்த்து வச்சுக்கணும். உங்களுக்கு 2020ல குடுத்த விருதுகள் என்னன்னா, தாதா சாஹிப் பால்கே தென்னக விருதுகள்ல உங்களுக்கு ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸ் இவங்களுடைய விருதுகள் இருக்கும். என்னன்னு பார்ப்போம்.
2020ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே தென்னக விருதுகளுக்கான வெற்றியாளர்கள் தெலுங்கு, தமிழ், கன்னடம் மற்றும் மலையாள மொழி திரைப்படங்களில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ் திரைப்படத் துறையிலிருந்து அசுரன் திரைப்படத்தில் தனது அபார நடிப்பிற்காக சிறந்த நடிகர் என்ற விருதை தனுஷ் பெற்றுள்ளார். அசுரன் படத்திற்கு சிறந்த நடிகர்ன்னு யார் பெற்றுள்ளார்ன்னா, தனுஷ். இதே இதே மாதிரி குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். பரியேறும் பெருமாள் அந்த படத்துலருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். ஸோ படம் பார்க்குறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்தது அப்டின்னு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். தாதா சாஹேப் பால்கே விருதுகள்ல தனுஷ் அவர் வந்து அ அசூரன் படத்துல சிறந்த நடிகன். அந்த அவார்ட் வாங்க போறாரு. அதுக்கப்புறம் ராட்சசி திரைப்படத்துக்காக வந்து ஜோதிகா வந்து இந்த விருது வாங்க போறாங்க. விருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் வந்து ஒத்த செருப்பு அ அந்த படத்துக்காக அளவு 7 அதாவது ஒத்த செருப்பு அளவு 7 என்ற புகழ்பெற்ற அவருடைய திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குனருக்கான விருதை பெற்றுள்ளார். அவர் வந்து சிறந்த டைரக்டர் அப்படின்னு அந்த விருது வழங்க போறாங்க. அஜித் அவங்க வந்து என் அ அவர்கள் தமிழ் திரைப்படங்களில் மிகவும் பல்துறைசார் நடிகர் என்ற விருதை பெற்றுள்ளார். ஓகேவா? மோஸ்ட் வெர்சரைல் ஆக்டர் அப்படின்னு அஜித் குமாருக்கு குடுக்க போறாங்க. பெஸ்ட் ஃபில்ம் எதுன்னா டூ லெட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அம் தனுஷ். அசுரன் படத்துக்காக. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யாரு அப்டின்னா, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து ஜோதிகா. ஓகேவா? ஸோ ராட்சசி படத்துக்காக அவங்க வாங்க போறாங்க. பெஸ்ட் டைரக்டர் வந்து பார்த்திபன், ஒத்த சிறப்பு சைஸ் 7. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் ரவிச்சந்தர். நெக்ஸ்ட் மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டர் வந்து அஜித் குமார். அதுக்கப்புறம் பாருங்க, சர்வதேச செய்திகள். ஆசியாவின் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் கூட்டாண்மை. இந்தியாவானது 2023ஆம் ஆண்டு வரை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஐயுசிஎன் ஓகேவா? ஐயுசிஎன் என்ற அமைப்பால் ஆதரவளிக்கப்படுகின்ற ஆசியாவின் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் கூட்டாண்மையின் இணை தலைமைத்துவ நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவானது வந்து 2023ஆம் ஆண்டு வரை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 2021ல இருக்கும். 2023 வரையும். மொத்தம் 3 இயர்ஸ்க்கு அ ஐசியூஎன் அப் ஐசி சாரி ஐயுசிஎன் அமைப்பு வந்து அ இத ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்தியாவ. ஆதரவளிக்கப்படுகின்ற ஆசியாவின் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் கூட்டாண்மையின் இணை தலைமைத்துவ நாடாக. ஸோ, இணை தலைமைத்துவ நாடாக அப்டின்னா என்னன்னா, இப்போ தலைமை வகிக்கிற நாடோட சேர்ந்து சேர்ந்த நாடாக என்ன பண்ண போது அப்டின்னா, இது ஆக்ட் பண்ண போது. ஏசியா புரொடெக்டட் ஏரியாஸ் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தென் கொரியாவிற்கு மாற்றாக இந்தியா இந்த பதவியை ஏற்க உள்ளது. முன்னாடி தென் கொரியா இருந்திருக்கு. இப்போ வந்து இந்தியா அத அ அந்த பிளேஸ பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஏபிஏபி அப்டின்னா ஏசியா புரொடெக்டட் ஏரியாஸ் பார்ட்னர்ஷிப். ஏசியாவ பாதுகாக்கிறதுக்காக இந்தியா வந்து பார்ட்னர்ஷிப்ப போட்டிருக்கு. ஓகேவா? ஏபிஏபி ஆனது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு மன்றத்தின் ஆசிய கிளையினால் தலைமை தாங்கப்படுகின்றது. ஆசிய கிளையினால் என்ன பண்ணப்படுதா? தலைமை தாங்கப்படுது. திடீர் வெள்ளத்திற்கான வழிகாட்டு சேவைகள். ஸோ திடீர்னு வந்து ஃப்ளட் வந்துடுச்சுன்னா என்னென்ன பண்ணணும்? அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல குடுத்துருக்காங்க. இந்தியாவானது தெற்கு ஆசியாவிற்காக இந்த சேவையை தொடங்கியுள்ளது. இந்தியா, வங்கதேசம், பூடான், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய தெற்கு ஆசிய நாடுகளுக்காக தொடங்கப்பட்ட இதே வகையை சேர்ந்த முதலாவது சேவை இதுவாகும். இது இந்திய வானிலை அமைப்பினால் வடிவமைக்கப்பட்ட ஒரு வலுவான அமைப்பு ஆகும். ஸோ, திடீர்னு ஃப்ளட் வந்துடுச்சுன்னா, எப்படி வந்து அம் அ என்ன சொல்றது? ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற வழிகாட்டு சேவைகள் என்ன அப்படின்றத குடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ளஷ் ஃபிளாஷ் ஃப்ளட் கைடன்ஸ் சிஸ்டம் provides forecasters from National Meteorological and Hydrological Services with real-time guidance products to help respond and to threat of flash floods. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் ரிமோட் சென்சிங்.
ஓகேவா? ரிமோட் சென்சிங் பேஸ்ட் ரெயின்ஃபால் எஸ்டிமேட்ஸ். ஸோ ரெயின்ஃபால் எஸ்டிமேட் பண்றாங்க. எஸ்டிமேட் பண்ணிட்டு, அத ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு, அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆ உங்களுக்கு ஒன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னாலே, ஹெவி ரெயின்ஃபால் எப்போ வருது? நம்ம எப்படி வந்து அத அத சேஃப் ஐ மீன் அதுலேருந்து நம்மள சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ வந்து என்ன பண்றாங்க? ரிமோட்டா சென்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்சர்வ் பண்றாங்க. வருதா? இல்லையான்னு அப்சர்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ரெயின்ஃபால் அமௌண்ட்ட கம்பேர் அ அ இருக்கு ஆல்ரெடி வந்து ரெயின்ஃபாலோட கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட்டு வித் ஹவ் மச் ரெயின்ஃபால் இஸ் நீடட் டு எக்ஸீட் சாயில் அண்ட் சேனல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ் ரிசல்ட்டிங் இன் ஃப்ளட்டிங். ஓகே. இப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ரெயின்ஃபால் வரப்போது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றாங்க. ப்ரெடிக்ட் பண்ணிட்டு, நம்ம கிட்ட எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு, உங்க கெப்பாசிட்டி இருக்கு சேனல்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அத விட நமக்கு எவ்வளோ இன்னும் தேவைப்படுது. ஃப்ளட்டிங் இல்லாம வந்து தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரெடிக்ஷன் மூலியமா அவங்க வந்து தெரிஞ் அ நம்மளுடைய ஃப்ளட் வர்றதுக்கு முன்னாடி எல்லா விதமான சேஃப்டி மெஷர்ஸையும் ஃபாலோ பண்ணலாம். Forecasters incorporate their experience with local conditions, additional data and information, and any லாஸ்ட் மினிட் லோக்கல் அப்சர்வேஷன் ஃப்ரம் அதர் ஸ்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதர் ஸ்டேஷன்ஸ் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா, லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து ஏதாவது மெஷர் எடுக்கணும் அப்படின்னா, அத நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, முன்னாடியே வந்து நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்து ஃப்ளட்டிங் வரத தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். மாறுபக்க கொழுப்பு அளவுகள். அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அ செய்திகள். இதுல வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குது என்னன்னா, கொழுப்பு அளவுகள். சமீபத்தில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமானது அனைத்து தகுந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள், காய்கறி கொழுப்புகள், வனஸ்பதி செயற்கை வெண்ணெய், துரித உணவுப் பொருட்கள் மற்றும் கலப்பு கொழுப்புகள் ஆகியவை 3% அல்லது அதற்கும் குறைவான அளவில் மட்டுமே மாறுபக்க கொழுப்புகளையே கொண்டு இருக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது. ஓகேவா? 3% அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு அறிவித்துள்ளது. மேலும் இது மாறுபக்க கொழுப்பை 2022ஆம் ஆண்டில் 2% ஆக குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ, இன்னும் அத வந்து 1% குறைக்க போறாங்க. 3%லிருந்து 2%. 2011ஆம் ஆண்டில் இந்தியா மாறுபக்க மாறுபக்க கொழுப்பு அளவை 10% அளவில் கொண்டு இருக்க வேண்டும் என்ற வரம்பிற்கு ஒரு ஆணையை பிறப்பித்து இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2011ல வந்து 10% இருக்கணும். 2015ல வந்து 5%ஆக அது குறைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ எந்த பெர்சன்டேஜ்ல இருக்கு? 3%ஆக இருக்கு. உலக சுகாதார அமைப்பானது 2023ஆம் ஆண்டில் மாறுபக்க கொழுப்பின் உலகளாவிய அளவிலான ஒழிப்பிற்கு வேண்டி வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது. ஓகேவா? ஸோ ஃபுல்லாவே வந்து அந்த மாறுபக்க கொழுப்பின் அளவு வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2023க்குள்ள உலக சுகாதார அமைப்பு வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கு. மாறுபக்க கொழுப்புகள் காய்கறி எண்ணெய்களின் ஹைட்ரஜனேற்ற முறை செயல்பாடுகளின் போது செயற்கையான உருவாக்க செயற்கையாக உருவாக்கப்படுகின்றன. இது எப்படி உருவாக்கப்படுதுன்னா, காய்கறி எண்ணெய்களின் ஹைட்ரஜனேற்ற முறை ஹைட்ரஜனேற்ற முறை. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனேற்ற முறை செயல்பாடுகளின் போது செயற்கையாக உருவாக்கப்படுகின்றன. இவை பகுதி அளவில் ஹைட்ரஜனேற்றம் செய்யப்பட்ட காய்கறி எண்ணெய்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த பகுதி அளவு ஹைட்ரஜனேற்றம் செய்யப்பட்ட எண்ணெயானது மாறுபக்க கொழுப்பிற்கு மிக முக்கிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்றதுனால, இதுல இந்த ப்ராசஸ் வந்து மாறுபக்க கொழுப்புக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இருதய நோய்களுக்கு இது வழிவகுக்கும். இந்த கொழுப்பு இருந்துச்சு அப்படின்னா, இருதய நோய்க்கு வழிவகுக்கும். ஹார்ட் டிசீசஸ் எல்லாம் வரும் நமக்கு. உலகில் மார்பக கொழுப்பு கொழுப்பு குறித்த அதிக சுமை காரணமாக மிக அதிக இருதய நோய் பாதிப்புகளை இந்தியா கொண்டுள்ளது. பார்த்தீங்கன்னா, ஃபேசிங் அவுட் டிரான்ஸ் ஃபேட்ஸ். The Food and Drug Administration is taking steps to eliminate trans fats in American diets. ஓகேவா? Adding hydrogen. Partially hydrogenated oils are the அதாவது primary dietary source of artificial trans fat in
processed foods. ஓகேவா? As the products get more solid, trans fat increases. ஸோ ப்ராடக்ட் வந்து மோர் சாலிடா இருக்கும்போது trans fat என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சயின்ஸ் நியூஸு. நெக்ஸ்ட்டு சுற்றுச்சூழல் செய்திகள். சுற்றுச்சூழல் செய்திகள்ல மதிகேட்டான் சோலை தேசிய பூங்கா. இத பத்தி பார்ப்போம். மதிகெட்டான் சோலை இது வந்து தேசிய பூங்கா சுற்றியுள்ள 1 கிலோமீட்டர் பகுதியானது சுற்றுச்சூழல் தாங்கு மண்டலம் ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிக்கையானது 1986ஆம் ஆண்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் என்பதின் கீழ் மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. மெதிகெட்டான் சோலை தேசிய பூங்காவானது கேரளாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பகுதிகளில் அமைந்துள்ளது. எங்க கேரளால இருக்கு. இத சுத்தியுள்ளத என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ஏலக்காய் மலை பகுதியின் அசல் காடுகளின் எஞ்சியுள்ள கடைசி பகுதியாக விளங்குகிறது. இது கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களுடன் தனது எல்லை வரம்பை பகிர்ந்துள்ளது. நியூட்ரினோ ஆய்வு மையத்தின் கட்டமைப்பிற்காக குறிக்கப்பட்ட இந்த பகுதியானது தேனியில் உள்ளது. இது மதிகெட்டான் சோலை தேசிய பூங்காவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பகுதியானது இஎஸ்இசட் ஆக அறிவிக்கப்படவில்லை. ஓகே. ஸோ இஎஸ்இசட் பகுதியாக அறிவிக்கப்படவில்லை. எது? கிழக்கு பகுதி. நியூட்ரினோ ஆய்வு மையத்தின் கட்டமைப்பிற்காக குறிக்கப்பட்ட இந்த பகுதியானது தேனியில் உள்ளது. இது வந்து அதுதான் வந்து இஎஸ்இசட்டுக்காக குறிக்கப்படவில்லை. ஓகேவா? இஎஸ்இசட் அல்லது சுற்றுச்சூழலில் ரீதியாக எளிதில் பாதிப்புக்குள்ளான பகுதிகள் என்பது பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை சுற்றியுள்ள 10 கிலோமீட்டர் வரம்பிற்குள் உள்ள பகுதிகளாகும். இஎஸ்இசட்களாக அறிவிக்கப்படுவதன் நோக்கம் இது போன்ற பகுதிகளை சுற்றிலும் ஏற்படும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் அவற்றை மேலாண்மை செய்தல் ஆகியவற்றின் மூலம் அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை அதிர்ச்சியை தாங்கக்கூடிய பகுதிகளாக உருவாக்கப்படுதல் என்பதாகும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படி செட் பண்றாங்க? இஎஸ்இசட் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிறத இந்த பகுதிகள் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. மேலும் இவை உயரிய பாதுகாப்பு பகுதிகளிலிருந்து குறைந்த பாதுகாப்பு பகுதிகளை பிரிக்கும் வகையில் ஒரு மாறுநிலை மண்டலமாக செயல்படுகின்றன. ஒரு மாறுநிலை மண்டலமாக இது செயல்படுது அப்படின்றாங்க. ஓகேவா? உங்களுக்கு இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் வந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடலாம். அப்புறம் சப்ஜெக்ட் வைஸா நம்ம வந்து ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். கைண்ட்லி சப்போர்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.